அஸ்ஸலாமு அலைக்கும். இது செய்கிறோம்மா, என்னது ப்ரோக்கோலி தாய் ஸ்டைலு. எண்ணெய் நம்ம விருப்பமான எந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது வந்து பூண்டு 2 சின்ன பூண்டு வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு பூண்டோட இந்த கூனி, தாய் ஸ்டைலுக்கு கூனி சேர்க்காமல் எதுவும் செய்ய மாட்டாலும் இந்த கூனி, இறால் கூனி இது கட்டாயம் சேர்க்கணும். இதெல்லாம் மணத்து கிடக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த அடுப்பை கொஞ்சம் கூட்டு, இல்லை அந்த அடுப்பை கூட்டு. இது இப்படி நல்லா பொரியணும். கூனியை பார்த்துக்கிட்டீங்களா? கூனின்னா இதான் கூனி. இதை வந்து நல்லா இப்படியே நல்லா வதக்கி இதை பூண்டும் அந்த கூனியும் நல்லா மணக்கணும். மணக்க பிறகு அந்த ப்ரோக்கோலியை சின்னதாக வெட்டிக்கிறணும். சின்னதாக பிடிச்சா அந்த ப்ரோக்கோலியை நறுக்கிக்கிட்டு இது நல்லா பொன்முருவலாக பொரியணும். அங்கே வந்து சிப்பி சாஸுன்னு கிடைக்கும், இங்கே அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கூனியவே தட்டி போட்டுறோம். இந்த சிப்பி கூனி எல்லாம் ஒரே ஸ்மெல் தானே, அதனால் சிப்பி சாஸே தட்டி விட்டுக்கிறோம். ப்ரோக்கோலி போட்டேன். இல்லை இதை கொஞ்சம் ரெண்டாக இல்லை ரெண்டாக கொஞ்சம் பிச்சுதா. இப்படி நல்லா பிரட்டி அந்த கொஞ்சம் லைஃபாக காட்டினேன். கொஞ்சம் காணும். நம்ம வினிகர் ஊற்றணும். அதுக்கு சோயா சாஸ், உப்புலாம் போடக்கூடாது. சோயா சாஸ்லேயே உப்பு வைக்குது. இது நம்ம நூடுல்ஸுக்கு, வெஜிடபிள் நூடுல்ஸுக்கு, இந்த மாதிரிக்கெலாம் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நல்லா போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி தான், அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா வேவும். ரொம்ப நல்லது. ப்ரோக்கோலி எல்லா வியாதிக்கும் மருந்துங்கிறோம். சும்மா ஆக்கினா பிள்ளைகள் திங்காது. இந்த மாதிரி பூண்டு போட்டால் பூண்டு நல்லது தானே. பூண்டு வினிகர் எல்லாமே ஒரு மெடிசன் தான். போட்டு சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா வேவும். இதுக்கு வந்து நம்ம நல்லா நூடுல்ஸ் தரமாக போட்டு தீயை கொஞ்சம் கூட்டி வைப்பில்ல, தீயை கூட்டு நல்லா குட்டிக்கிற பாரு. எனக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்து விட்டு அடுப்புண்டு அறவே விளங்காது. நல்லா அப்படியே சுருண்டாக்கில் ஆவிடும். நான் முடிஞ்சிட்டுமா வேலை. இதுதான் பூண்டை தட்டி போடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டை தட்டி போட்டு சோயா சாஸு, கூனி. நம்ம அதான் சிப்பி சாஸ்லாம் இங்கே கிடைக்காது இந்தியாவை பொறுத்தவரை. கூனி தான் சிப்பி சாஸ். அதை வந்து கூனியை லேசாக இடித்து போனால் அப்படி ஸ்வீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம். பூண்டு தான் மெயின். வாசனை கடுமையாக ஊட்டப்பிக்கும். நல்லது ஒன்றால் பூண்டு ரொம்ப நல்லா வைக்கும். இதை போல் செஞ்சு சாப்பிடுங்க. இது மெயினாக நூடுல்ஸுக்கு ரொம்ப நல்லா வைக்கும். நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. துணக்கறிக்கு நூடுல்ஸ் கொஞ்சம் தோட்டினாக்கா காய்கறிலாம் போட்டு நிறைய நூடுல்ஸ் போட்டு அதுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.